காவேரி இன்டர்வியூக்கு வந்தோடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. காவேரி ப்ளீஸ் காவேரி நான் சொன்னால் கேளு, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாரு என்னை விட்டுட்டு போகாத காவேரி, நான் சொல்கிறது கேளு, வீட்டுக்கு வா காவேரி, உங்களுக்கு தான் வெண்ணிலா இருக்காள், அதுக்கப்புறம் என்னையே வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, நான்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. நமக்குள்ளே எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டுட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எந்த தைரியத்தில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சிட, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, மனசில் ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசாத காவேரி, மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு நல்லாவே தெரியுதுல்ல, அப்புறம் தெரிஞ்சு கூட எதுக்காக நீங்கள் என்னை வீட்டை விட்டு அமிச்சிங்கல்ல, வீட்டை விட்டு போன்னு கேட்டிங்கல்ல, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுன்னு பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிறேன், நான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது காவேரி, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் காவேரி, நான் விளையாட்டை போய் அது விபரீதமாக மாறிடுச்சு காவேரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு காவேரி, ப்ளீஸ் காவேரி, நீ இல்லாமல் இருக்க முடியலடி ப்ளீஸ் டி, இருக்க முடியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, என் அம்மா தான் எனக்கு முக்கியம், என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, இதுக்கப்புறம் என் அம்மா மனசில் கஷ்டப்படுத்த முடியாது, இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மனசு காயப்படுறாரு நம்ம விஜய். விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, உன்னை விட்டு நான் போவேன்னு கடவுளை கூட நினைக்காத, கண்டிப்பாக நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நான் இருப்பேன், இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீ என்னை விட்டு விலக நினச்சா விலக முடியாது காவேரி, நீ வேணா என்னை அனுப்பிச்சிடலாம், ஆனால் நான் உன் கூட சேர்றது யாராலையும் தடுக்க முடியாது, நீ என் இடத்துக்கு வரலன்னா நான் உன் இடத்துக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி, என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ தாத்தா வராரு, என்ன விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நடந்த விஷயத்தில் தாத்தா கிட்ட சொல்லிட்டு மனசு வேதனைப்படுறாரு நம்ம விஜய். அதை கேட்டு விடுப்பா, காவேரி இப்படி தான் நடந்துப்பான்னு தெரியும்ல, இல்லை தாத்தா அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்கலாம், எனக்கு கவலை இல்லை தாத்தா, ஏன் தாத்தா காவேரி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, ஏன்பா உன்னை பற்றி தான் அவள் நல்லா தான் புரிஞ்சு வச்சுருந்தா, நீ பண்ண வேலை தான் அப்படி, இப்போ அவள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கா, அப்போ அதை தப்பை சரி பண்ணுற வேலை ஓ வேலை தானே விஜய் அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா நான் அதான் முடிவு பண்ணியிருக்கேன், என்ன முடிவு விஜய் அப்படின்னோடனே, நான் வீட்டை விட்டு போக போகிறேன் தாத்தா. என்னது வீட்டை விட்டு போக போகிறேன், என்னடா சொல்கிற, இல்லை தாத்தா நான் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போக தான் போகிறேன், ஆனால் நான் எங்கே போகிறேன்னு நீங்கள் கேட்டிங்களா, என் மாமியார் வீட்டுக்கு தாத்தா. என்னது மாமியார் வீட்டுக்கு போக போறியா, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கடா, அவங்க என்ன தாத்தா ஒத்துக்கிறது, என் பொண்டாட்டி அங்கே தானே இருக்கா, அப்போது நான் தான் அங்கே போவேன், காவேரி நான் கூப்பிட்டேன் அவள் வரல, அப்போது அவள் இருக்க இடத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னோடனே, வீட்டோட மாப்பிள்ளையாடா, ஆமாம் வீட்டோட மாப்பிள்ளையா தான் நான் போக போகிறேன், என்ன விஜய் இப்படிலாம் உளர்ற, தாத்தா நான் போயிட்டு அப்புறமா பேசுகிறேன், இப்போது நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு என்ட்ரி எப்படி கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள், அப்புறமா தான் தெரியும் இப்போ இந்த விஜய் யாருன்னு சொல்லிட்டு, விஜய் வேணும்னு பிரச்சனை பண்ணாதடா, அவங்க மேலும் மேலும் உங்களை கோவம் ஆகிடுவாங்கடா, பரவாயில்ல தாத்தா கோவம் ஆனால் ஆட்டம், அதுக்காக நான் உட்காந்துருக்க முடியாதுங்க, எக்காரணம் கொண்டும் அவங்கள நான் விட்டும் தர முடியாது, அவங்க குடும்பத்தோடு நான் இருக்க தான் போகிறேன், அப்போ தான் காவேரி மனசையும் என் அத்தை மனசையும் நான் மாற்ற முடியும், நான் இங்கே உட்காந்து இருந்தேன்னா காவேரியும் என் அத்தையும் கடைசி வரைக்கும் எனக்கு ஒதுக்கியே வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் காவேரி எனக்கு கிடைக்க மாட்டா, நீங்களே சொல்லுங்கள் தாத்தா, ஒரு நிமிஷம் காவேரி இல்லாமல் இந்த வீட்டில் எல்லாம் இருக்க முடியுதா, வீட்டில் எங்கே பார்த்தாலும் காவேரி தெரியல தாத்தா, இந்த நிலைமையில் நான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நீ எடுத்துருக்க முடிவு கரெக்டு தான்டா, சரிடா உனக்கு நான் துணையாக இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணுடா என் பேரா அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னோடனே, என்னடா காவேரி ரொம்ப மோசமாக பேசிட்டாளா, ரொம்ப கோவமாக பேசிட்டாளா அப்படின்னோடனே, இப்போ விடுங்க தாத்தா, ஏன் பொண்டாட்டி என்ன திட்டாமல் யாரை திட்டுவா, உரிமை இருக்கிறதால தான் திட்டுறா, இல்லைன்னா ஏன் திட்ட போகிறா, என் மேலே அவ்வளோ லவ் தாத்தா, அதனால தான் கோவப்படுறா, எனக்கு அவள் கோவத்தை கூட லவ்வாக தான் தோணுது தாத்தா, நீ பொழைச்சிப்படா நீ பொழைச்சிப்ப அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க நம்ம விஜய். அடுத்து இங்கே எல்லாமே பொருளெல்லாம் காலி பண்ணி காவேரி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி போகிறாங்க. அங்கே ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபை எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. அதனால் காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்ல வீடுன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலை விஜய் அந்த வீட்டுக்கு வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ஷ்டம், விஜய் எப்படி இங்கே வர முடியும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க அம்மா சாரதா. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புப்பா, எதுக்காகப்பா இங்கே எங்களெல்லாம் தொல்லை கொடுக்குற, இப்படிலாம் பண்ணி தான் ஹவுஸ் ஓனர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் ஹவுஸ் ஓனர் அங்கே விஜய் இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பாருன்றாரு. எல்லாரும் அதிர்ஷ்டம்